இருக்கா மேம். ஒரு chat மட்டும் பண்ணிருங்க மேம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம M&I அண்ட் சர்க்யூட் தியரி பார்க்கலாம். இப்போ நியூவா உங்ககிட்ட ஒரு நோட் இருக்கா மேம்? ஃபர்ஸ்ட் நீங்க M&I நோட் எடுத்திருக்கீங்களா இல்ல நியூவா ஒரு நோட் அவைலபிள் வச்சிருக்கீங்களா? M&I எடுப்போமா என்னன்றதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். இப்போ அவைலபிலிட்டி உங்ககிட்ட ஒரு நோட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சர்க்யூட் தியரி புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் அப்படியே M&I பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ சர்க்யூட் தியரி நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல மேம்? ஓகே ஃபைன். ஓகே, இப்போ சர்க்யூட் தியரியில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன மேம் இருக்கு? டிப்ளமோ புக் தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இருந்துச்சு. அதுக்கடுத்து நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட், நெட்வொர்க் தியரம், சிங்கிள் ஃபேஸ் ஏசி சர்க்யூட், சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் ஏசி சர்க்யூட், ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ். இது ஃபர்ஸ்ட் சர்க்யூட் தியரியில மட்டும் வந்த டாபிக்ஸ். இப்ப நம்ம சர்க்யூட் தியரியில இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்க்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு டேர்ம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஸ்டேஷனரியான டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோமா? சோ ஒரு பினமினன், ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்றது ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். இது என்ன பத்தி பார்க்க போகுது அப்படின்னா பினமினன் அசோசியேட்டட் வித் எலக்ட்ரிசிட்டி அட் ரெஸ்ட் கண்டிஷன். Electricity at rest, that is the electrostatic, or that is a phenomenon which states that the associated with electricity at rest. இப்ப இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது எப்படி ஜென்ரேட் ஆகுது? இப்ப ஸ்டாட்டிக் அப்படின்ற வேர்ட் தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு சர்ஃபேஸுக்கும் நடக்கக்கூடிய ஃபிரிக்ஷன். This is due to the friction of two surfaces. Friction of two surfaces, any two surfaces. அது எப்படி அப்படின்றத அடுத்தது நம்ம பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டி எப்படி ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஜென்ரேட்டட் டியூ டு தி ஃபிரிக்ஷன் ஆஃப் டூ சர்ஃபேசஸ். அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஒரு ட்ரை கிளாஸ் ராட் எடுத்துக்கிறோம். ட்ரை கிளாஸ் ராட். அந்த ட்ரை கிளாஸ் ராட நம்ம எதோட ரப் பண்றோம் அப்படின்னா ஒரு சில்க் கிளாத்தோட ரப் பண்றோம். ட்ரை கிளாஸ் ராட் இஸ் ரப்டு வித் சில்க் கிளாத். சில்க் கிளாத்தோட ரப் பண்ணும் போது எனக்கு ஒரு ட்ரை கிளாஸ் ராட் ரப்டு வித் சில்க் கிளாத். இப்ப இந்த ட்ரை கிளாஸ் ராட் அப்படின்றதுல என்ன இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. சில்க் கிளாத் அப்படின்றது நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அப்ப நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னும் போது இந்த சில்க் கிளாத் என்ன ரிசீவ் பண்ணும்? எலக்ட்ரான்ஸ் ரிசீவ் பண்ணும். எலக்ட்ரான்ஸ் ரிசீவ் பண்ற மூலியமா தான் இது வந்து என்ன சார்ஜ்டு வரும்? நெகட்டிவ்லி சார்ஜ்டு வரும். அப்ப இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்றது வந்து இந்த சில்க் கிளாத்ல இருக்கக்கூடியதுதான் ஸ்டேஷனரி. அதுதான் வந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது நார்மலா ஒரு எலக்ட்ரிசிட்டி இன் ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்து ஒரு நார்மல் ஒரு டேர்மா சொல்லணும் அப்படின்னா ஸ்லோ மூவிங் எலக்ட்ரான்ஸ், ஸ்லோ மூவிங் electrons, slow moving electric charges with no acceleration, that is the electrostatics. ஓகேங்களா? இப்ப இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் கீழே தான் நம்ம என்னென்ன ஃபீல்டு பார்க்க போறோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 5 ஃபீல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க.
5 டேர்ம். என்னென்ன அந்த 5 டேர்ம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன? ஒரு ஃபீல்டுல ஒரு ஃபீல்டோ இல்ல ஒரு ஸ்பேஸோ அந்த இடத்துல ஒரு சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னோம். ஸ்பேஸ் ஆர் ஃபீல்ட், அது ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், அதர்வைஸ் ஃபீல்டுன்னு சொல்லலாம். which experiences a சார்ஜ். ஒரு சார்ஜ் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா சார்ஜ் எக்ஸ்பீரியன்சஸ் எ ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அரௌண்டா ஒரு சார்ஜ்டு பாடி இருக்கும் பாத்தீங்களா? அந்த சார்ஜ்டு பாடி என்ன இதுல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இமேஜினரி லைன்ஸா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அரௌண்ட் ஒரு லைன், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை சுத்தி ஒரு இமேஜினரி லைன்ஸ் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரௌண்ட் a charged body, அதுதான் என்ன சொல்லுவோம்? charged body represented by a imaginary line. represented by imaginary lines. அந்த imaginary lines represent பண்றதுதான் என்ன சொல்றோம்? called a electric lines of force. called electric lines of force தான் என்னன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட சுத்தி இருக்கக்கூடிய இமேஜினரி ஃபோர்ஸ். அது எல்லாமே வந்து இமேஜினரி லைன்ஸ் சொல்லுவோம். அது எல்லாமே சார்ஜ்டு பாடி தான். ஓகேங்களா? லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, இப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன சொல்லுவோம்? இப்ப ஒரு எலக்ட்ரிக் லைன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தோமா? ஒரு டேர்ம் வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? அந்த எலக்ட்ரிக் லைன்ஸே வந்து க்ளோஸ் அவுட்வர்டா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லியிருப்போம்? தட் இஸ் த எலக்ட்ரிக் flux அப்படின்னு சொல்லியிருக்கோம். that is the electric flux அப்படின்னா என்னன்னா the total electric lines of forces. the total electric lines of forces which flows outward. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து அவுட்வர்ட் நோக்கி, which flows outward from the positive charge. that is called a electric flux. ஓகே, அதுல என்ன டெஃபினிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இதை எப்படி மெஷர் பண்ணலாம்? இதோட சிம்பிள் என்ன? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட சிம்பிள் என்ன? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட சிம்பிள் என்ன? பை. ஓகே, இப்ப இதோட யூனிட் என்ன இருக்கும்? எந்த இதை எடுத்துக்கிட்டாலும் சிம்பிளும் யூனிட்டும் கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யூனிட் என்னவா இருக்கும்? யூனிட் இஸ் கூலம்ஸ். யூனிட் இஸ் கூலம்ஸ். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்ன தெரிஞ்சிருச்சு. அடுத்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது வந்து டோட்டல் எனர்ஜி எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்சஸ் வந்து flows outwards from the positive charge. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா என்ன? இதெல்லாம் எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கீழே வரக்கூடியது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா that is defined as the எவ்வளவு ஒரு யூனிட் ஏரியாக்குள்ள எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிராஸ் ஆகுது அப்படின்றதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். that is electric flux density is defined as the electric flux crossing per unit area. ஒரு யூனிட் ஏரியாக்குள்ள எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கிராஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இது பண்றதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை Dன்னு சொல்லுவோம். D is equal to pi by A. electric flux is pi and area A. that is coulombs per meter square. coulombs per meter square. that is the electric flux density. Okay, next one is electric field intensity. electric field intensity. electric field intensity அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனி பாயிண்ட், ஒரு பாயிண்ட்ல ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி E. இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி D சொல்லுவோம். இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி E. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் E எனி பாயிண்ட், எந்த பாயிண்ட்னாலும்
அதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா இட்ஸ் டிஃபைன்ட் as the force on a unit positive charge placed at that point ஒரு பாயிண்ட்ல நம்ம பிளேஸ் பண்ணிருக்கக்கூடிய யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்ல ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி is equal to force by force in newtons acting on q coulomb divided by charge in coulombs placed at that point. F என்றது force in newton acting in q coulombs, அதே q என்றது charge in coulomb placed at that point. ஓகே, அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி என்ன தெரிஞ்சிச்சு. அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன சொன்னோம்? டோட்டல் எலக்ட்ரிக் லைன்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுல வந்து ஒரு சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். சார்ஜ் வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை சுத்தி ஒரு இமேஜினரி லைன்ஸ் இருக்கும், அதுதான் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொன்னோம். அடுத்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன சொன்னோம்? அந்த டோட்டல் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃப்ளோ இது ஃபோர்ஸுமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து அவுட்வர்ட் நோக்கி மூவ் ஆகக்கூடியது எல்லாமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொன்னோம். அடுத்தது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்றது ஒரு யூனிட் ஏரியாக்குள்ள எவ்வளவு ஃப்ளோ ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்றது ஒரு பாயிண்ட்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய சார்ஜ் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்னு சொன்னோம். இப்ப அடுத்து சொல்ல போறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்றது என்ன அப்படின்னா that is amount of எல்லாமே டெஃபினிஷன்ஸ் வந்து டைரக்டா டெஃபினிஷன். இட் இஸ் டிஃபைன்ட் as the amount of work done bringing positive charge of ஒரு positive charge of 1 coulomb to 1 coulomb from infinity to that point against the electric field. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டா எவ்வளவு தூரம் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் 1 coulomb எவ்வளவு எனர்ஜியை நமக்கு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் கொடுக்குது அப்படின்றதான் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு இடத்துல சொல்லிருந்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்து உங்களுக்கு இது இன்ஜினியரிங் லெவல்ல இருக்கும், பட் என்னன்றது மட்டும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இதை நான் காட்டுறேன். இப்ப இந்த இடத்துல எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோமா? அப்ப எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்றது வந்து ஸ்ட்ரைட்டாவும் இருக்கலாம், கர்வ்டாவும் இருக்கலாம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து அவுட்வேர்டா நோக்கி வரக்கூடியது எல்லாம் தான் எனக்கு என்னன்னு சொல்லியிருப்போம்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஃபார்ம் ஆகக்கூடிய எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், அதே மாதிரி இது அடுத்து வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகக்கூடியது எல்லாமே எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்ப அடுத்தது இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து எப்பயுமே எதுல இருந்து தான் இருக்குன்னா ஃப்ரம் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கண்டக்டர்ல இருந்து அந்த டுவர்ட்ஸ் த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கண்டக்டரா இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சா? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்னன்னு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து இப்ப நெக்ஸ்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது கூலம்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். கூலம்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். கூலம்ஸ் லா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரெண்டு லா இருக்கு. கூலம்ஸ் லா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம், கூலம்ஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு லா இருக்கு. ஃபர்ஸ்ட் லா, கூலம்ஸோட ஃபர்ஸ்ட் லா என்ன? இது நீங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். சோ ஒரு தடவை ரீகால் தான். லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும், அன்லைக் சார்ஜஸ் என்ன பண்ணும்?
லைக் சார்ஜஸ் எப்பயுமே ஒரே சார்ஜா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணிரும், ரிப்பல் ஈச் அதர். இப்ப மேக்னெட்டுமே எடுத்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் எனக்கு அட்ராக்ட் ஆகும். லைக் சார்ஜஸ் எப்பயுமே என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அன்லைக் சார்ஜஸ் ஆர் அட்ராக்ட் ஈச் அதர். லைக் சார்ஜஸ் ஆர் ரிப்பல் ஈச் அதர், whether unlike charges are attract each other. இதுதான் என்ன லா, ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன, கூலும்ஸோட செகண்ட் லா என்ன, கூலும்ஸோட செகண்ட் லா என்ன அப்படின்னா, that is force between the 2 points. ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய சார்ஜஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், Q1 Q2 அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸ். ஒரு பாயிண்ட் சார்ஜ் Q1, another பாயிண்ட் சார்ஜ் Q2. இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட் சார்ஜுமே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் dன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்ப the force exerted, direct definition எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். the force exerted between the two charges, between 2 point charges is directly proportional to the product of their strengths and inversely proportional to the square of the distance between them. Square of the distance between them. Distance இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய distance என்ன, d. அப்ப product of the charges, direct charges ரெண்டையும் product பண்ணிடலாமா? F is directly proportional to Q1 into Q2 divided by d square. இதுதான் கூலும்ஸோட செகண்ட் லா. இதெல்லாம் நம்ம 10th கிளாஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். F is directly proportional to Q1 into Q2 divided by d square. இத proportionality constant change பண்ணோம்னா F is equal to K into Q1 into Q2 divided by d square போடுவோம். இந்த K அப்படின்றது தான் கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டியோட வேல்யூ என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி இதோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 divided by 4 pi epsilon naught into epsilon r. அப்ப இதெல்லாம் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன கொண்டு வந்திருப்போம், F is equal to 1 divided by 4 pi epsilon naught epsilon r into Q1 into Q2 divided by d square. இல்ல Q1 Q2 divided by 4 pi epsilon naught epsilon r d square. இதுதான் நம்ம கூலும்ஸோட செகண்ட் லா. இந்த கூலும் செகண்ட் லால இந்த எப்சிலான் நாட் அப்படின்ற டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணும், அப்சல்யூட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் vacuum or air. Absolute permittivity of vacuum or air. அடுத்தது எப்சிலான் r என்றது என்ன சொல்லும், ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி of the medium. Relative permittivity of the medium. Okay, next one. In the epsilon r oda value, air or vacuum என்ன வேல்யூ இருக்கும், epsilon r oda value for vacuum or air, value is 1. Epsilon naught oda value 8.854 into 10 to the power of minus 12 farad per meter. Epsilon naught oda value என்ன இருக்கும், 8.854 into 10 to the power of minus 12 farad per meter. இதுதான் நம்ம ஃபோர்ஸ்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஃபோர்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ரெண்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப இன் கேஸ் எனக்கு ஃபார் எ மீடியம், எனி மீடியம், எந்த மீடியம்னு எனக்கு தெரியாது. இப்ப வேக்கம் ஆர் ஏர்னா மட்டும்தான் எனக்கு எப்சிலான் ஆரோட வேல்யூ என்ன, 1. ஃபார் சப்போஸ் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது மீடியமா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எஃப் ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1 divided by 8.854 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா, 1 divided by 4 pi into சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா, 1 divided by 4 pi into 8.854 into 10 to the power of minus 12 போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்போமா. அதை மல்டிப்ளை பண்ணப்புறம் எனக்கு 1 divided by ல கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா 9 into 10 to the power of 9 into 10 to the power of 9 into Q1 into Q2 divided by epsilon r into d square. இது for medium. இது ஏர்னா என்ன வரும், அதே இதுதான்
F is equal to 9 into 10 to the power of 9 into Q1 into Q2 into, sorry, divided by D square. Epsilon r ஓட வேல்யூ என்னவாயிடும் 1 for air. epsilon r ஓட வேல்யூ என்ன 1, அதனால சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ஈக்குவல் டு 1 ஆயிடும். இப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நீங்க ப்ராப்ளம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. ஒரு ப்ராப்ளம் கொடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a charge of 10 microcoulomb, a charge of 10 microcoulomb is placed 100 centimeter away from the 100 centimeter away from a charge of 50 microcoulomb in a medium of relative permittivity epsilon r ன்றனால நான் டைரக்டா epsilon r ன்றேன். வேர்டிங்ல தான் கொடுத்திருக்காங்க. relative permittivity is 4.5. calculate the force between them. என்ன ஃபார்முலா வரும்? force அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே F is equal to 9 into 10 to the power of 9 into Q1 into Q2 divided by epsilon r d square. இதுல மீடியம் என்ன மீடியம்? இங்க மீடியம் அப்படின்னு சொல்லி எனக்கு epsilon r ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. அப்ப நான் மீடியம்க்கு 4.5 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது 9 into 10 to the power of 9 into 10 into 10 to the power of minus 6. ஒரு சார்ஜோட வேல்யூ மைக்ரோகூலம்ல சொல்லியிருக்காங்க. So 10 into 10 to the power of minus 6 into 50 into 10 to the power of minus 6 divided by epsilon r ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 4.5. d square, d யோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 100 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப 100 மீட்டரா மாத்தணும் அப்படின்னா, சாரி சென்டிமீட்டர் மீட்டரா மாத்தணும்னா 100 into 10 to the power of minus 2 மீட்டர்னு சொல்லுவோமா? அப்ப இது 100 into 10 to the power of minus 2 the whole square. ஓகேங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 9 into இங்க 10 to the power of minus 12 கிடைக்கும். இங்க 9 இருக்கிறதுனால 10 to the power of minus 3 டைரக்டா எழுதிடலாம். அடுத்தது 500 divided by 4.5 into 10 to the power of 4 ஆயிடுமா? 100 square 10 to the power of 4 ஆயிடும். இது திரும்ப 10 to the power of minus 4. இது என்னவாயிடும்? இதோட வேல்யூ என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிட்டு 9 into 5 போடுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்ப 9 into 5 போது 4500 divided by 4.5 into 10 to the power 3 போடலாமா? இப்போ போட்டோம்னா என்ன வரும்? 4500 divided by 4500, that's equal to 1 Newton. கிளியரா? ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க அப்படின்னா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லயும் கிளியரா இருக்கணும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபிகேஷன் வேகமா பண்றீங்களோ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸை ஈஸியா நீங்க அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இதுல கொடுக்குறேன், நீங்க அதை மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்தது ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாமா? ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்யூட். ப்ராப்ளம்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணலாம்ல. நான் இப்ப அதுக்கு அடுத்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸோட இமேஜ் அனுப்புறேன். நீங்க அதை நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, இப்ப நார்மலா ஒரு மாலிகுல்ஸ், ஒரு மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்டர் நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கு அடுத்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இது அடுத்து நம்ம எலக்ட்ரான் டிவைசஸ் பார்க்கும்போது கூட அந்த ஆட்டம், அந்த எனர்ஜிஸ் அதெல்லாமே நம்ம அதுல பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் அப்படின்ற டெஃபினிஷன் என்ன வரும்? கரண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு பீஸ் ஆஃப் மெட்டல் வச்சுக்கோங்களேன். அந்த பீஸ் ஆஃப் மெட்டல்ல ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆயிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அந்த எண்டு வரைக்கும் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். The flow of free electrons, the flow of free electrons
any conductor, in any conductor is called electric current. It's called electric current. Electric current எப்படி denote பண்ணுவோம்? Current denoted by I. Unit என்ன? Ampere. Ampere. 1 ampere is 1 ampere defined as the 1 ampere. 1 ampere என்றதை எப்படி define பண்ணுவோம்? 1 ampere is defined as the motion of electric charges. Motion of electric charges at the rate of 1 coulomb per second. 1 coulomb per second. இதுதான் நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? கரண்டோட இன்னொரு ஃபார்முலா என்ன வரும்? கரண்ட்டுக்கு current I is equal to இது அப்படியே ஸ்டேட்மெண்டா சொன்னது அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா I is equal to Q by T அப்படின்னு சொல்லுவோமா? rate of flow of electric charge சொல்லலாம், இல்ல flow of free electrons சொல்லலாம். 1 ampere அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1 ampere is equal to 6.25 into 10 to the power of 18 electrons per second. இது எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்தது கரண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? அடுத்தது EMF, எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். EMF அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் மூலியமா எனக்கு ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்குள்ள எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதுதான் நான் என்ன சொல்லுவேன்? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். தி ஃபோர்ஸ், it is the force which causes to flow the electrons in the closed circuit. In the closed circuit. இதோட யூனிட் என்ன? வோல்ட்டா? யூனிட் இஸ் வோல்ட். இப்போ 1 volt அப்படின்றத வேற எப்படி டிஃபைன் பண்ணலாம்? 1 volt is defined as the 1 volt is defined as the potential difference across the resistance of 1 ohm carrying a current of 1 ampere. இந்த வேர்டிங்ல அப்படியே சொல்லணும் அப்படின்னா V equal to I R சொல்லுவோமா? Okay, so that is the V equal to I R. அடுத்தது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ப்ரீவியஸா இந்த டேர்ம் பார்த்தோமா? அதே டேர்ம் தான். என்ன அப்படின்னா the ability or capacity of the work done by நம்ம ப்ரீவியஸா பார்த்திருப்போம். அதே இதுதான் இங்க. the ability or capacity of the charged body. Capacity of the charged body to do work. Charged body to do work is called electric potential. இது எப்படி சொல்லுவோம்? V equal electric potential V is equal to W by Q. W by Q னா என்ன? work done per unit charge அப்படின்னு சொல்லலாம். work done per unit charge. ஓகே, அடுத்தது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இதுக்கு யூனிட் என்னதான்? வோல்ட் தான். யூனிட் இஸ் வோல்ட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னாலும் என்னதான்? ரெண்டு பாசிட்டிவ்லி சார்ஜ் டூ சார்ஜ்டு பாடிஸ், ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் டூ பொட்டன்ஷியலி சார்ஜ்டு பாடிஸ்க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் என்ன சொல்லுவோம்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். தி டிஃபரன்ஸ் இன் தி potentials of
two charged bodies. Two charged bodies is called potential difference. அடுத்து கரண்ட் வந்து ஒரு சர்க்யூட் குள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும்போது மட்டும்தான் ஃப்ளோ ஆகும். ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும்தான் எனக்கு என்ன அந்த இடத்துல ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், கரண்ட் ஃப்ளோ இருக்கும். அப்ப இதுக்கும் என்னதான் யூனிட், வோல்ட் தான் யூனிட். யூனிட் இஸ் வோல்ட். அடுத்தது ஒர்க். ஒர்க் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் மூலியமா நம்ம ஒரு இப்ப நம்ம நார்மலா ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அதையே நம்ம ஒரு ஒர்க்னு தானே சொல்லுவோம். சோ தட் இஸ் ஒரு டன் ஆன் ஏ பாடி. ஒரு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் போது நம்மளோட பாடி வந்து ஒரு சம் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அதுவுமே ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஒர்க் இஸ் செட் டு பி டன் பை த பாடி அப்படின்னு சொல்லியிருப்போம். தட் இஸ் ஃபோர்ஸ் when a வேலை செய்யறோம் அப்படின்னா நம்ம எந்த பிசிக்கல் ஒர்க் பண்ணாலுமே அதை ஒர்க்னு தான் சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இப்ப நம்ம ஒரு இடத்துல இப்ப ஒரு ஸ்ட்ரீட்லயே ஒரு எண்ட் டு இந்த எண்ட் நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களால நடக்க முடியும். அந்த நடந்துட்டு வரதையே நம்ம என்ன சொல்றோம், ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். when a force acts as a on it, then the body moves through some distance. ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் போறோம் பாத்தீங்களா, ஒரு ஃபோர்ஸ் மூலியமா ஒரு குறிப்பிட்ட தூரம், தட் இஸ் த டிஸ்டன்ஸை இன்வால்வ் பண்றதுதான் நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்லியிருப்போம். யூனிட் ஆஃப் ஒர்க் என்ன, ஒர்க்கோட யூனிட் ஜூல். ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர். ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர். இப்ப இந்த ஒர்க்கை வந்து வேற எப்படி ஃபார்முலால சொல்லலாம், W is equal to force into distance. அதுதான் நியூட்டன் மீட்டர். ஓகே, வேர்டிங்ஸ் மறந்தாலும் யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூட்டன் மீட்டர். அடுத்தது பவர். பவர் என்ன சொல்லுவோம், ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். எவ்வளவு நேரத்துக்குள்ள அந்த ஒர்க்கை நம்ம முடிக்கிறோம், அதுதான் ஒவ்வொருத்தரோட பவர். எனக்கு ஒரு பவர் இருக்கும், உங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். தட் மீன்ஸ் பவர் மீன்ஸ் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம். நான் ஒரு 10 நிமிஷத்துல செய்யற வேலையை நீங்க 5 நிமிஷத்துல செய்யலாம். சோ அந்த மாதிரி எவ்வளவு நேரத்துல அந்த ஒர்க் பண்றோம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், பவர். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். பவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க் டன் பெர் யூனிட் டைம். ஒர்க் டன் பெர் யூனிட் டைம். அப்ப இதுதான் பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். சோ பவரை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், பவரோட யூனிட், யூனிட் ஆஃப் பவர் இஸ் ஜூல்ஸ் பெர் செகண்ட். ஜூல்ஸ் பெர் ஒர்க் வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு 10 பெர் டைம்னு சொன்னோமா, சோ அதனால ஜூல்ஸ் பெர் செகண்ட் ஆர் வேற என்ன எப்படி சொல்லுவோம், வாட்ஸ். இப்ப பவரை வேற எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், கிலோ வாட்ல நம்ம பண்ணலாம். அப்படி இல்லையா சம்டைம்ஸ் வேற எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, அண்ட் ஆல்சோ மெஷர்ட் இன் ஹெச்பி. ஹெச்பி இஸ் ஹார்ஸ் பவர். ஹார்ஸ் பவர்லயும் நம்ம டினோட் பண்ணுவோம், sometimes in horsepower. Okay, இப்ப பவரோட ஃபார்முலா என்ன, பவர் VI. பவர் V, P is equal to V into I. இது பவர் வேற எப்படி சொல்லலாம், V equal to IR சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா I square R அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்ல அப்படின்னா சப்போஸ் V by R சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தோம் அப்படின்னா, ஐக்கு பதிலா V by R சப்ஸ்டிட்யூட் பண்ணிருந்தோம் அப்படின்னா V square by R watts. ஓகே, அப்ப பவரோட ஃபார்முலாவை எப்படி சொல்லலாம், அப்ப P is equal to VI I square R or V square by R. அடுத்தது எனர்ஜி. ஒரு வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒரு எனர்ஜி தேவை, that is the capacity to do work. Capacity to do work. So energy is equal to power into time. Power into time. So that is இது வந்து நம்ம என்ன இது, that means work தான், that is the energy, capacity to do work அப்படின்றது எனர்ஜின்னு சொல்லுவோம். So power into time போது இதோட யூனிட் என்னவா தான் இருக்கும், ஜூல் தான். யூனிட் இஸ் ஜூல்ஸ். ஆர் வேற இன்னொன்னு இதுல வச்சு சொல்லணும் அப்படின்னா இதுக்கு யூனிட் வாட், இதுக்கு யூனிட் செகண்ட், வாட் செகண்ட்.
ஓகே. சோ சம்டைம்ஸ் பிராக்டிக்கல் யூஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிலோவாட் ஹவர் ஜென்ரலி யூஸ் பண்ணிருப்போம். இங்க வாட் செகண்ட் சொல்றோமா, வாட்டுக்கு பதிலா கிலோவாட், அதே மாதிரி செகண்டுக்கு பதிலா ஹார். ஜென்ரலி யூஸ்டு டேர்ம் அப்படின்னு சொல்லி எனர்ஜிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன, கிலோவாட் ஹவர். கிலோவாட் ஹவர் இஸ் ஜென்ரலி யூஸ்ட். அடுத்தது இப்ப எனர்ஜி எடுத்துட்டோம்னா எனர்ஜில டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. அதுல மெயினா இப்ப நம்ம பார்க்க போற கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு யூனிட் என்னதான், ஜூல் தான். மெக்கானிக்கல் எனர்ஜி யூனிட் என்னதான், ஜூல் தான். இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா a force of 1 Newton moves through a distance of 1 meter. 1 மீட்டருக்கு எவ்வளவு 1 நியூட்டன் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்றதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க. That is defined as the work done when a force of 1 Newton moves through a distance of 1 meter. Moves through a distance of 1 meter. இதுதான் ஃபார்முலா என்ன சொல்லுவோம், 1 joule is equal to 1 watt second. இப்ப thermal energy அப்படின்னா, thermal அப்படின்ற இந்த வேர்ட்லயே தெரியுது. thermal அப்படின்னாலே என்ன எனர்ஜி, ஹீட் எனர்ஜி. thermal அப்படின்ற வேர்ட்னாலே நமக்கு தெரியும், that is the heat energy. இப்ப ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜியோட யூனிட் என்ன, யூனிட் என்ன, ஹீட் எனர்ஜியோட யூனிட் என்ன, கலோரி. கலோரி 1 கலோரி அப்படின்றது எதுக்கு டிஃபைன் பண்ணும், 1 calorie is defined as the one calorie is defined as the amount of heat. ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் பாத்தீங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராம் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த 1 கிராம் ஆஃப் வாட்டரோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு ஹீட் ரெக்வயர் ஆகுது அப்படின்றதுதான் நம்ம thermal energy. இந்த 1 calorie is required defined as the amount of heat required to rise the temperature of 1 gram of water. Temperature of 1 gram of water through, அது எது மூலமா, சென்டிகிரேட் வழியா, டிகிரி சென்டிகிரேட் சொல்லுவோமா. So 1 gram of water through 1 degree centigrade. 1 degree centigrade. ஓகே. இப்ப ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜி எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஹீட் எனர்ஜி H is equal to M into S into T. MST calorie. MST calories. M அப்படின்றது mass of the body. M அப்படின்றது mass of the body. S அப்படின்றது specific heat of the body. Specific heat of the body. அடுத்தது T அப்படின்றது change in temperature. Change of temperature. Okay, so that is the thermal energy, heat energy. இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது 1 calorie எவ்வளவு ஜூல்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 1 calorie is equal to 4.186 ஜூல்ஸ்க்கு ஈக்குவல். சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 1 calorie எதுக்கு ஈக்குவல், 1 HP எதுக்கு ஈக்குவல், சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஸ்டின்ஸ் இல்லைனாலும் சப்போஸ் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்ல சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி வரலாம். 1 calorie is equal to 4.186 ஜூல்ஸ். அடுத்து டார்க். டார்க் அப்படின்னா என்ன, டார்க் அப்படின்னா ஒரு ட்விஸ்டிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஆர் டர்னிங் மொமெண்ட். ட்விஸ்டிங் மொமெண்ட் ஆர் turning moment of a circulating body. அப்ப யூனிட் ஆஃப் டார்க், டார்க்கோட யூனிட் என்ன, நியூட்டன் மீட்டர். ஓகே. 1 கிலோகிராம் மீட்டர், ஒரு 1 கிலோகிராம் மீட்டருக்கு நியூட்டன் மீட்டருக்கு எப்படி ஈக்குவேட் பண்றோம், அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 1 கிலோகிராம் meter is equal to 9.81 Newton meter. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் நிறைய நமக்கு இம்பார்ட்டன்ட்.
ஓகேங்களா? இப்ப டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்குமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரலாம். இப்ப கன்வர்ஷன்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்றதுல 1 ஹார்ஸ் பவர் 1 மெக்கானிக்கல் பவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 1 ஹார்ஸ் பவர். அந்த 1 ஹார்ஸ் பவர் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு மெக்கானிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் பவர் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருப்போம். ஸோ 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 75 வெயிட் ஆஃப் ஒரு 75 கேஜியை வந்து ஒரு ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒரு செகண்ட்ல எப்படி நம்ம லிஃப்ட் பண்ண போறோம் அப்படின்றதான் என்ன சொல்லியிருப்பாங்க 1 ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1 ஹெச்பி அப்படின்னா என்ன அப்படின்னா 75 கேஜி வெயிட். ஓகேங்களா? அந்த 75 கேஜி வெயிட்ட ஒரு மீட்டருக்கு ஒரு செகண்ட்ல எவ்வளவு லிஃப்ட் பண்ணணும்னா எனக்கு எவ்வளவு பவர் ரெக்வயர்டு, அதுதான் மெக்கானிக்கல் பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் என்னன்னு சொல்லிப்போம் 1 ஹெச்பி அப்படின்னு சொல்லியிருப்போம். 1 ஹெச்பி இஸ் ஈக்குவல் டிஃபைன்ட் அஸ் தி கூட வச்சுக்கோங்களேன். டிஃபைன்ட் அஸ் தி, இதை நோட் பண்ணிக்கோங்க, டெஃபினிஷன் சொல்றேன். 1 ஹார்ஸ் பவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி power required to lift a power required to lift off 75 kg for a 75 kg for a distance of 1 meter of 1 second. Sorry, 1 meter in 1 second. 1 second la 1 மீட்டருக்கு நான் 75 kg லிஃப்ட் பண்ணணும்னா எனக்கு எவ்வளவு பவர் தேவை, அதுதான் 1 ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லியிருப்போம். 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 75 kg மீட்டர் பெர் செகண்ட். இந்த 75 kg மீட்டர் பெர் செகண்ட் நான் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், நியூட்டன் மீட்டர் பெர் செகண்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா that is equal to 75 into 9.81 into 10 நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட். இதை மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடியதுதான் 735.75. இந்த நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் வாட்ஸ். அப்போ 1 HP is equal to 735.75 watts. ஓகேங்களா? அடுத்தது எலக்ட்ரிக்கல் பவர். 1 electric power is equal to kilowatt ன்னு சொல்லியிருப்போமா. electric power is equal to 1 kilowatt. 1 kilowatt is equal to 1000 watts. அப்ப 1000 வாட்னு சொல்லலாம், 1000 ஜூல்ஸ் பெர் செகண்ட்னு சொல்லலாம், இல்ல 1000 நியூட்டன் மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்லலாம். இப்ப இந்த 1000 வாட் நான் ஹெச்பிக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நான் எப்படி பண்ணலாம்? 1000 joules per second or 1000 Newton meter per second. இப்ப நான் ஹெச்பிக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? 1000 ஹெச்பியை நான் மாத்தணும். அப்ப 1000 divided by 9.81 into 75 HP. ஓகேவா? 1 HP equal to இருந்ததை இப்ப நம்ம நியூட்டன் பெர் மீட்டர் செகண்ட் ஹெச்பியா மாத்தணும்னா அப்படியே ஆப்போசிட் டிவைட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். 1 HP டிவைடட் பைல போடுவீங்கல்ல, அதே மாதிரி தான் இங்க 1000 divided by 9.81 into 10 to the 75 HP. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1.33 HP. இதை எப்படி எழுதலாம்? 1 kilowatt is equal to 1.33 HP எழுதலாமா? இது எல்லாமே டைரக்ட் டெரிவேஷன்ஸ் தான். So 1 kilowatt ஹரி எதுக்கு ஈக்குவல் அப்படின்றத டைரக்டாவே நீங்க எழுதிடலாம். 8.6 into 10 square kilo calorie. 1 calorie எதுக்கு ஈக்குவல்? 4.186 joules ஈக்குவல். அதெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்ப இதை 1 kilowatt hour வேற எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 36 into 10 to the power of 5 நியூட்டன் மீட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் யூனிட் கன்வர்ஷன்ஸ் தான். சோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கா மேம்? வேற ஏதாவது டவுட் இருந்தா சாட் பண்ணுங்க. கிளியரா? கான்செப்ட் கிளியரா? பேசிஸ் தான் எடுத்திருக்கோம் இன்னைக்கு.
ஓகேமா, அப்ப நான் இதுல ஒரு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், நீங்க சால்வ் பண்றீங்களா? ஒரு கொஸ்டின்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க அடுத்து அப்படியே இதை அப்படியே நீங்க சால்வ் பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஓகே, இதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், an electrical kettle of 30 ohm resistance takes 5 amps current. கிளியரா இருக்கா? புக் கிளியரா இருக்கா உங்களுக்கு? வேர்டிங்ஸ் எனக்கு தெரியுது. ஓகே. Calculate the heat developed in joules in 1 minute. How much energy should be consumed in 6 hours? Okay, energy consumed in 6 hours அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So first of all, ஒரு energy consumed in 6 hours அப்படின்னா power into time. அப்ப first power consumed கண்டுபிடிக்கணுமா? Power consumption ஓட ஃபார்முலா என்ன? I square R. I ஓட வேல்யூ என்ன சொல்லிருக்காங்க? 5 amps. R ஓட வேல்யூ 30 ohm. I square R 25 into 30. 25 into 3 என்ன? 75. So 750 watts. Again, energy is equal to, for time என்ன சொல்லிட்டாங்க? 6 hours ன்னு சொல்லிட்டாங்க. So 750 into 6 watt hour. அப்ப அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 4.5 kilowatt hour. இதை கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா 4.5 kilowatt hour. ஜூல்ஸ்லயே எழுதிட்டோம்னா டைரக்டா அப்படியே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4500 ஜூல்ஸ். ஓகேங்களா? ஸோ டைரக்டா தான் எழுதுறீங்க. ஸோ இதுல கன்வர்ஷன் எடுக்கணும்னா 4.5 கிலோவாட் ஹவர்னு எழுதிருப்பீங்க. அடுத்தது find the amount of heat produced in kilocalories in 30 minutes in an electric iron taking a current of 4.2 amps and then having a heating element of resistance 50 ohms. இப்ப 50 ohms அப்படின்றது இந்த ப்ராப்ளம் நீங்களே சால்வ் பண்ணலாம். டைரக்ட் கன்வர்ஷன் தான், கிலோ கேலரியில கன்வெர்ட் பண்ணணும்ன்றனால இப்ப ப்ரீவியஸா பார்த்த அதே இதுல ஹீட் எனர்ஜிக்காக நம்ம என்ன பண்ணிருப்போம்? 4200 டிவைட் பண்ணிருப்போம். இந்த ரெண்டு ப்ராப்ளம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் மற்ற ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு போட்டோஸ் எடுத்து அனுப்புறேன், நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. உங்க நெக்ஸ்ட் அவைலபிள் டைம் என்ன மேம்? ஓகே, இப்ப ஒரு 5 மினிட்ஸ்ல அனதர் ஒரு லிங்க் அனுப்புறேன். ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பாத்துடலாம். ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு உடனே ஒரு லிங்க் சென்ட் பண்றேன். அந்த லிங்க்ல இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் நம்ம பாத்துடலாம். ஓகேங்களா? தியரி கிளாஸ் ஓகே தானே? ஓகே மேம், தேங்க்யூ. நான் இப்ப சென்ட் பண்றேன்.